அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்களுக்கு திரையில காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான புத்தகமானது தரம் 10 மற்றும் 11 மாணவர்களுக்கான அழகு ரீதியான கடந்த கால வினாவிடை தொகுப்பு மற்றும் விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடியது. மாணவர்கள் இவ்வினாக்களை செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் விளக்கங்களுக்காக காணொளி வடிவிலே இவ்விளக்கங்கள் பதிவேற்றம் செய்து QR கோட் மூலமாக இப்புத்தகத்திலே அச்சிடப்பட்டிருக்கின்றது. QR கோடினை நீங்கள் அக்சஸ் செய்வதன் மூலமாக மேலதிகமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இப்புத்தகமானது 2014 மற்றும் 2023 ஆகிய வருடங்களை தழுவியதாக காணப்படுகின்றது. ஓகே, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கடந்த கால காப்போதர சாதாரண தர பரீட்சை விஞ்ஞான வினாப்பத்திரம் தொடர்பான விளக்கங்களையும் அதற்குரிய மேலதிகமான நுட்ப முறைகளையும் தான் நாங்க பார்க்க போறோம். அந்த வகையில முதலாவதாக பார்ட் 1 அமைப்பினை பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைகள், இந்த பார்ட் 1 என்பது MCQ, அதாவது MCQ என்பது பல்தேர்வு வினாக்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இதுல 1 தொடக்கம் 40 வரையுமான வினாக்கள் இருக்கக்கூடியது. அந்த வினாக்கள்ல ஒவ்வொன்றிற்குமே 4 விடைகள் இருக்கும். அந்த 4 விடைகள்ல வினாக்களுக்கு பொருத்தமான மிகவும் சரியான விடையை நீங்க தெரிவு செய்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய புள்ளடித்தாள்ல புள்ளடியிடுவதன் மூலமாக நீங்க இந்த வினாக்களை இப்பத்திரத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். இது சுமார் ஒரு மணித்தியாலத்தை தழுவியதாக இருக்க போகுது. ரைட், இன்னைக்கு நாங்க முதலாவது கேள்வியை நாங்க பார்ப்போம். முதலாவது கேள்வி, கழிவு பொருளாகிய யூரியா உற்பத்தி செய்யப்படுவது. ஓகே பிள்ளை, நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை அளிக்கிறது, ஒரு எக்ஸாம் பேப்பரை எப்படி செய்யறது அப்படின்றது தொடர்பான விளக்கங்களை நீங்க பெற்றுக்கொண்டு போனீங்கண்டா உங்களோட எக்ஸாம் தருணத்துல இது மிகவும் பயனுடையதாக இருக்கும். சாதாரண ஒரு கேள்வியை வாசிச்சு பொருத்தமான விடையை அளிக்கிறதுக்கு பேரு வினாக்களை செய்யறது அல்ல. வினாக்களை செய்வது என்பது ஒரு வினாவை நீங்க சரியா வாசிச்சு இதுக்கு ஏன் இந்த விடை வந்தது, இதுக்கு ஏன் இந்த விடை வரையில தொடர்பான முழுமையான விளக்கங்களை பெற்றுக்கொள்வதுதான் ஒரு விடை நாங்க வினாவை செய்யறதுன்றது அர்த்தம். ரைட், அப்ப அது பயனுடையதாக இருக்கணும்னு சொன்னா நீங்க அது தொடர்பான அந்த அழகில் இருக்கக்கூடிய முழுமையான விளக்கங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும். ரைட், இப்ப நான் இந்த வினாவை 3 பிரதான பகுதிகளாக பிரிக்க போறேன். ஒண்ணு கழிவு பொருள், யூரியா உற்பத்தி, அது எங்க உற்பத்தி செய்யப்படுது என்ற விஷயங்களை பார்ப்போம். உங்களுக்கு 4 விடைகள் இருக்குது பிள்ளைகள். இந்த 4 விடைகளுமே ஒன்றோடு ஒன்று தழுவியதாகத்தான் இருக்குது. அதாவது பொதுவாக உங்களுக்கு MCQ வினாக்கள் எப்படி இருக்கும்னா உங்களை குழப்பக்கூடிய வகையில அண்மித்த விடைகளை கொண்டிருக்கதா இருக்கும். ரைட், முதலாவது நாங்க பார்ப்போம் கழிவு பொருள். ஒரு கழிவு பொருள் உருவாகணும்டா பிள்ளைகள் எங்களோட உடல்ல அல்லது எங்களோட உயிர் கலங்கள்ல ஒரு விதமான விடயங்கள் நடைபெறணும். அந்த விடயத்துக்கு நாங்க சொல்ற பேரு அனுசேபம். அனுசேபம்டா நாங்க சாப்பிடுற உணவு எளிமையான உணவு சிக்கலான உணவாக மாறணும், அல்லது சிக்கலான உணவு எளிய உணவுகளாக மாற்றப்படணும். இப்படியான விஷயங்கள் தானே. சோ இந்த உயிர் இரசாயன தாக்கங்களை நாங்க பொதுவா சொல்றது உட்சேப தாக்கம், அபசேப செயற்பாடுகள் என்றுதான் சொல்லுவோம். இந்த 2 செயற்பாடுகளை நாங்க பொதுவாக அனுசேபம் என்றுதான் அழைக்க போறோம். இந்த அனுசேபத்துக்கு நாங்க பொருத்தமான உதாரணங்களாக எங்களோட சுவாச செயல்முறையின் பொழுது நாங்க ஆக்சிஜன் வாயுவை உள்ளெடுக்கிறோம்டா கார்பனீரொட்சைட் வாயு நீர் வெளியேற போது ATP சக்தி உருவாக்கப்பட போகுது. மேலும் ஈரலை நாங்க எடுத்துக்கொண்டோம்டா ஈரலண்ட ஒரு அங்கத்துல புரத உணவு, உங்களுக்கு தெரியும் போஷணை உணவு, இந்த புரத உணவு என்ன செய்யப்பட போகுது அனுசேபத்துக்கு உட்பட்டு அது என்னவாக மாறப்போகுது யூரியா மற்றும் யூரிக் அமிலமாக அங்க யூரிக் அமிலம் போன்ற பதார்த்தங்கள் உற்பத்தி செய்யப்பட போகுது. ரைட், இப்ப நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள், அனுசேப செயற்பாட்டின் பொழுது எங்களோட கலங்கள்ல உற்பத்தி செய்யக்கூடிய பயன் இல்லாத நச்சுத்தன்மையான பதார்த்தங்களுக்கு பேர் நாங்க சொல்றது கழிவு பதார்த்தங்கள். அந்த நச்சுத்தன்மையான பதார்த்தங்கள் எங்களோட உடம்புல இருந்து அகற்றப்படுற செயல்முறைக்கு பேர் நாங்க சொல்றது கழிவகற்றல். அப்ப உங்களுக்கு என்னென்று பூரணமான விளக்கங்கள் விளங்கி இருக்கும். ரைட், எங்களுக்கு தெரியும் பிரதான கழிவு பதார்த்தங்கள், அதனை உற்பத்தி செய்யற கழிவங்கங்கள், அகற்றப்படுகின்ற முறைகள் என்பன உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது.
அப்படிதானே? உங்களுக்கு தெரியும் இது சுவாச தொகுதி. சுவாச தொகுதியால மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடு என்னது? உட்சுவாசம், வெளிச்சுவாசம். வெளிச்சுவாச முறை மூலமா தானே கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. ஸோ கார்பன் டை ஆக்சைட மேலதிகமாக நீராவியும் வெளியேறப் போகுது. ரைட். 2வது பகுதி உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது சிறுநீரகத்தினுடைய அமைப்பு. சிறுநீரக தொகுதி. சிறுநீரகங்களையும், சிறுநீர் பை, சிறுநீர் கான் என்பவற்றைக் கொண்ட முழுமையான அமைப்பு. இங்கதான் சிறுநீரானது உருவாக்கப்பட்டு, சேமிக்கப்பட்டு வெளியேற்றப்பட போகுது. இது தோலுக்குரிய அமைப்பு. எங்கட உடல்ல காணப்படக்கூடிய நீர், கழிவு பதார்த்தங்கள், மேலதிகமான உப்பு என்பன மேலதிகமாக தோலினூடாக வியர்வை மூலமாக வெளியேற்றப்பட போகுது. இப்ப பிள்ளைகள், இந்த சிறுநீரகத்தை நாங்க குறுக்கு வெட்டாக வெட்டி பார்த்தோம்னு சொன்னா, இந்த சிறுநீரகம் ஒரு சோடி இருக்குது. இதுல ஏராளமான சிறுநீரகத்திகள் காணப்படுது. இந்த சிறுநீரகத்திகள் மூலமா தான் சிறுநீர் உற்பத்தி செய்யப்பட போகுது. ஓகேயா? இத நாங்க மேலதிகமாக விளக்கங்களுக்கூடாக நாங்க பார்த்திருப்போம். எங்க? கழிவாற்றும் தொகுதி கூட நாங்க பார்த்திருக்கிறோம். ரைட். அந்த அமைப்புல உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னது? கழிவு பதார்த்தமாக யூரியா உற்பத்தி செய்யப்படுவது. அங்க வெளியேற்றப்படுறதோ அல்லது அகற்றப்படுறதோ கேள்வி இல்ல. உற்பத்தி, ப்ரொடியூஸ். ஆகவே உற்பத்தி என்று வந்தா அங்க ஈரல் என்று தான் அதுக்குரிய விளக்கமாக இருக்கும். ஓகே. இப்ப நாங்க அடுத்தது 2வது வினாவை பார்ப்போம். 2வது வினா பொதுவாக உங்களுக்கு இந்த பௌதீகவியல் தொடர்பான வினாக்களை தான் கொண்டிருக்கும். பௌதீகவியல்ல வலுவினுடைய அழகு என்னன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வலுவென்று சொன்னா எதோட சம்பந்தப்பட்ட கணியம் என்று தொடர்புபடுத்தி பார்க்கணும். உங்களுக்கு இந்த பௌதீக கணியங்களும் அதற்கான எஸ்ஐ அலைகளும் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. முதல்ல வலு உருவாகணுமெண்டா ஆரம்ப அடித்தளம் விசை. விசை பிரயோகிக்கப்படணும். உங்களுக்கு தெரியும் விசை என்று சொன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருள் இருக்கண்டா அந்த பொருளை நீங்க தள்ளுவீங்க அல்லது இழுப்பீங்க. இதன் காரணமாக அந்த பொருள் ஓய்வில் இருந்தா இயங்கும், இயங்கிக் கொண்டிருந்தா ஓய்வா இருக்கும். திசையை மாற்றுவீங்க, வடிவத்தை மாற்றுவீங்க. இதுக்கு பேரு தான் நாங்க விசை என்று சொல்லுவோம். இந்த விசையினால அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட தூரம் நகர போது, அதனால வேலை ஆற்றப்பட போகுது. அப்படித்தானே? ரைட். வேலை உருவாகினு சொன்னா ஓரலகு நேரத்துல உருவாகின அந்த வேலையை தான் நாங்க சொல்றது வலுவண்டு. ஸோ நாங்க வேலைக்கு நாங்க பயன்படுத்துற அலகு ஜூல், நேரத்துக்கு செகண்ட், மேல போனா ஜூல் செகண்ட் -1 அல்லது வெட் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் இதுக்கான விடை ஜூல் செகண்ட் -1 என்பதை சொல்லலாம். ரைட். இப்ப நாங்க 3வது வினாவை பார்ப்போம். ஒரு ஐசோப்ராபில் ஆல்கஹால் மூலக்கூறு இருக்குது. பொதுவாக உங்களுக்கு இதுல என்ன கேள்வி கேட்டிருப்பானண்டா, இந்த மூலக்கூறினுடைய அஹ் ஆஹ் மூல் அல்லது திணிவு அல்லது சார் மூலக்கூற்று திணிவு அல்லது சாரணு திணிவு அல்லது அவகாதரோ மாறிலி அல்லது அணுக்களின் எண்ணிக்கை இது தொடர்பான விஷயங்களை கேட்டிருப்பான். இம்மூலக்கூறுல இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டா இந்த மூலக்கூறை நீங்க எழுதும். ரைட். CH3 CHOH. உங்களுக்கு விசேடமான வித்தியாசமான அம்புக்குறிகளை நான் காட்டியிருக்கேன். பிள்ளைகள் அடைப்புக்கு வெளியே 2 அண்டு இருக்குது. அப்படி என்றா அடைப்பு இருக்கக்கூடிய மூலகங்கள் ஒவ்வொன்றிற்குமே இந்த 2 இலக்கம் பொதுவாக இருக்குது. கார்பனுக்கும் அது 2 வரும், ஹைட்ரஜனுக்கு வரப்போகுது. அப்ப கார்பன் 2 இங்க 1 இருக்குது, ஆகவே 3. ஹைட்ரஜன் 6 இங்க 2 இருக்குது, ஆகவே 8. ஆக்சிஜன் 1 இருக்குது, ஆகவே மொத்தமா நாங்க கூட்டினோம்டா 12 என்று வரப்போகுது. ஓகே. இப்ப நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். தாவர இலைகள்ல உணவு உற்பத்தி சம்பந்தமான விடயம். அதுல உருவாக்கப்படக்கூடிய இந்த உணவு எந்த இழையத்தினூடாக தாவரத்தினுடைய ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு போகுதுன்னு பார்ப்போம். முதலாவது தெரியணும் பிள்ளைகள் உங்களுக்கு, தாவர இலைகள் என்று சொல்றது தாவரத்தினுள்ளே காணப்படக்கூடிய ஒளி தொகுப்பை மேற்கொள்ளக்கூடிய பிரதான அங்கம். அப்படித்தானே? அந்த இலைகள்ல தான் உணவு தொகுக்கப்பட போகுது. இப்ப இந்த இலைகள்ல நாங்க என்ன செய்ய போறோம்? குறுக்கு வெட்டாக வெட்டி பார்த்தோம்னா பலவிதமான இலையங்கள் இருக்கக்கூடியதா இருக்கும். இளையம் என்றா முதலாவது என்னது? ஒரு குறித்த தொழில் அல்லது தொழில்களை ஆற்றுவதற்கு ஒரே வகையான களங்களா இருக்கலாம் அல்லது வேறுபட்ட களங்கள் என்ன செய்ய போகுது? ஒரு குறித்த உற்பத்தி தோற்றுவாயை கொண்டு ஒரு தொழிலுக்காக இணைய போகுது. அதுதான் இளையம். தாவர இலையங்களை நாங்க 2 பிரதான பகுதிகளா பிரிப்போம். நிலை இலையம், பிரி இலையம். நிலை இலையம் என்றா பிரியாத நிலையாக இருக்கக்கூடிய இலையங்கள். அதை நாங்க மேலும் 2 பகுதிகளாக எளிய நிலை இலையம், சிக்கலான நிலை இலையமாக பிரிப்போம். பிரி இலையம் என்றா களங்கள் மேலும் மேலுமாக இலையங்கள் பிரிய போது இது ஒரு தாவரத்தினுடைய முழு அமைப்படுத்துக்கிட்டோம்டா உச்சியில் பிரிந்தா உச்சி பிரிலையம், இடைப்பகுதியில பிரிந்தா இடைப்புகுந்த பிரிலையம், பக்க பகுதிகளில் பிரிந்தா பக்க பிரிலையம். இதனால ஒரு தாவரத்தினுடைய உயரம்,
சுற்றளவு, பரிதி, விட்டம் என்பன அதிகரிக்க போதுன்றத வச்சுக்கொள்ளணும். இப்ப நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் எளிய நிலையிலேயமெண்டா வித்தியாசமான வடிவங்களை கொண்ட கலங்களையும் உயிருள்ள உயிரற்ற கலங்களையும் கொண்ட வெவ்வேறு இடங்கள்ல காணப்படுற வித்தியாசமான தொழில்களை ஆற்றக்கூடிய கலங்கள் தான் இது. உதாரணமா சேமிப்பு செய்யலாம், உறுதி அல்லது தாங்குதல் தொழில்களை இந்த இலையங்கள் செய்ய போகுது. நாங்க பார்க்கக்கூடிய சிக்கலான இலையம் தான் மிகவும் பிரதானமான கால் உரிய இலையம். இப்ப நான் உங்களுக்கு இத அமைப்பை காட்டியிருக்கிறேன். இந்த அமைப்புல பிள்ளைகள் கால் இலையத்துக்கு வெளிப்புறமா தான் உரிய இலையம் காணப்பட போகுது. இது பொதுவாக மார் இலையத்துல இருக்க போகுது. உங்களுக்கு தெரியும் மார் இலையத்துல கட்டமைப்படுத்தி பார்த்தா இப்படி முக்கோணமான அமைப்புல உட்புறமாக வெளிப்புறமாக இருக்கிற அமைப்பை தான் நான் இதை நெடுக்குவெட்டாக காட்டியிருக்கிறேன். இதுல பாருங்க பிள்ளைகள் கால் இலையம் என்று சொல்றது பொதுவாக 4 பிரதான பகுதிகளை கொண்டிருக்குது. வேரோட தொடர்புப்பட்டது. வேறால் அகத்துறிஞ்சப்படக்கூடிய நீரையும் கனியுப்புகளையும் தாவரத்தினுடைய ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய தொழில் கால் இலையம் கொண்டிருக்குது. அதுக்காக விசேடமான ஒட்டற்பண்பு விசை, பிணை விசை போன்ற விஷயங்கள் அது கொண்டிருக்கு. உரிய இலையம் என்றது கால் இலையத்துக்கு புறம்பாக இலைகள்ல தொகுக்கப்படக்கூடிய உணவானது குளுகோஸ் உணவு சுக்ரோஸ் என்ற வடிவமாக உரிய இலையத்தினூடாக கொண்டு வரப்பட்டு சேமிப்பு இலையங்கள்ல மாப்பொருளாக சேமிக்கப்பட போகுது. அவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவை எது பொருத்தமான விடையாக இருக்கு? உரிய இலையம். ஓகே, இப்ப நாங்க 5வது வினாவை பார்ப்போம். 2 பொருட்கள் இருக்குதாம். 2 பொருட்களை ஒன்றோடு ஒன்று உரோஞ்சுறீங்க. அப்படி உரோஞ்சும் போது ஒரு பொருள் என்ன செய்யுதாம்? நேரேற்றம் கிடைத்தா மற்ற பொருளுக்கு என்ன ஏற்றம் இடம்பெயர போகுதுன்னு பார்ப்போம். இந்த ஏற்றம் என்று வந்தாலே பிள்ளைகள் எங்களுக்கு மின்னியல் பாடம் என்றதுதான் விளங்க போகுது. மின்னியல் என்று சொல்றது மின் ஏற்றங்களோட சம்பந்தப்பட்டது. மின்னேற்றங்கள் பல சேர்ந்த என்னது மின்னோட்டம் உருவாகும். அந்த மின்னோட்டத்தை நாங்க 2 விதமாக பிரிக்கலாம். ஓட்ட மின்னியல், நிலை மின்னியல். நிலை மின்னியல் என்றா ஏற்றங்கள் அசையாம மேற்பரப்புல இருக்க போது, ஓட்ட மின்னியல் என்றா உருவாக்குற இந்த நிலை மின்னியல்களை நாங்க புற சுற்றினூடாக இணைக்கிற போது ஓட்ட மின்னியலை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். நிலை மின்னியல் காவலி பதார்த்தங்களோட தொடர்புடையது. ஓட்ட மின்னியல் கடத்திகளோட தொடர்புப்பட்டது. ரைட், இது தொடர்பான விளக்கங்களை நாங்க பார்ப்போம். இப்ப பிள்ளைகள் உங்களோட அருகில ஒரு படம் காட்டப்பட்டிருக்கு. ஒரு சீப்பும் காகித துண்டும். இதை நான் என்ன செய்யறோம்? ஒரு பொருள்ல நாங்க என்ன செய்யறோம்? ஒரு பொருளை நாங்க உரோஞ்சிடும். இந்த தலையிலையோ சீப்பை உரோஞ்சிட்டு அதை நாங்க என்ன செய்யறோம்? காகித துண்டுகளுக்கு அண்மையில கொண்டு போக்கல காகித துண்டுகள் ஒட்டிக்கொள்ளும். இது தற்காலிகமான செயற்பாடு. எப்படி ஒட்டிக்கொள்ளுது? உங்களுக்கு தெரியும். இந்த காவலி பதார்த்தங்கள்ல ஏற்றங்கள் சம அளவுல பரம்பி இருக்க போகுது. அப்படித்தானே? அப்ப ஒன்றோடு ஒன்று உரோஞ்சக்களை ஒரு மேற்பரப்பு நேரேற்றத்தையும் மற்ற மேற்பரப்பு என்ன செய்யும்? மறை ஏற்றத்தை பெறும். அந்த மறை ஏற்றம் என்றது இலத்திரன். அது என்ன செய்ய போகுது? அடுத்த பொருளுக்கு கடத்தப்பட போகுது. அதே மாதிரி நாங்க இந்த நிலை மின்னேற்றங்களை வேறொரு புற சுற்றினூடாக தொடுக்கின்ற பொழுது நாங்க என்ன செய்யலாம்? ஓட்ட மின்னியலை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். எது மறை ஏற்றமண்டா? அது இலத்திரன்களை வகை குறிக்குது. ரைட் பிள்ளைகள், இப்ப நாங்க 6வது கேள்வி பார்ப்போம். 6வது கேள்வியில அமில ஈரியல்பு மூல ஒட்சைட் சம்பந்தமான கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இது எதோட சம்பந்தப்பட்டது? இல்ல காட்டப்பட்டிருக்கிற மூலகங்கள் எல்லாம் 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனத்தோட சம்பந்தப்பட்டது. ஆவர்த்தன அட்டவணை என்று சொல்றது சூழல்ல காணப்படக்கூடிய மூலகங்களை அவற்றினுடைய அணுவன் பௌதீக இயல்பு என்பவற்றின் அடிப்படையில தான் என்ன செய்யறாங்க? இதை அட்டவணைப்படுத்தி இருக்காங்க. ரைட், இந்த அட்டவணையில் என்ன செய்யணும்னு சொன்னா நிலைக்குத்தாக கூட்டங்களும் கிடையாக ஆவர்த்தனங்களும் கொண்டிருக்கக்கூடியது. இல்ல உலோகங்கள் அல்லுலோகங்கள் இந்த 2 விதமான அமைப்புகளையும் உலோக போலிகளையும் கொண்டிருக்குது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் ஆவர்த்தன வழியே போக்கல உலோக இயல்பு குறைவடைஞ்சு அல்லுலோக இயல்பு அதிகரிக்க போகுது. ரைட், இப்ப நாங்க 3வது ஆவர்த்தனத்தை எடுத்துக்கிட்ட பார்த்தோம்டா சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின் இதெல்லாம் ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து அவற்றினுடைய ஆக்சைட்டை உருவாக்க போகுது. இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கு. உலோகங்கள் பொதுவாக என்ன இயல்பு? மூல இயல்பு. ஆகவே அந்த மூல இயல்புகள் என்றா வன்மூலம் போகும் போது மென்மூலமாக மாறும். அலுமினியம் என்றது மூலத்துக்கும் அமிலத்துக்கும் இடைப்பட்ட இயல்பண்டா ஈரியல்பை காட்டக்கூடியது. சிலிக்கன் மென் அமிலமாகவும், பாஸ்பரஸ் மின்னமிலம், SO3, SO2, Cl2, O3, O7 எல்லாமே பொதுவாக வண்ணமிலங்களாகவும் காணப்படுகிறது.